ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, ஆல்ரெடி நம்ம ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதை பார்த்துக்குங்க. அந்த வீடியோவுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்வி என்னென்னா, ஓட்டர் ஐடி எத்தனை நாளில் வரும், எவ்வளோ நாளில் எனக்கு ஓட்டர் ஐடி கிடைக்கும், அது மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் வந்துருச்சு. அந்த ஓட்டர் ஐடி நம்பர் வரது எவ்வளோ நாள் ஆனிச்சு, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம ஓட்டர் போர்ட்டலில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கி வச்சுட்டோம். அதனால் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி வாங்குறதுன்னு தெரியலைன்னா, ஆல்ரெடி நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்லையும் மற்ற 2 ஓட்டர் ஐடி வீடியோலையும் போட்டிருப்போம். அது எல்லாத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க. எப்படி நியூ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வாங்குறதுன்னுட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கிறதுனால அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதில் கொடுத்துக்கிட்டு கீழே கேப்சா என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிவிட்டு அது கீழே உள்ள ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த 6 டிஜிட் ஓடிபியை எடுத்து இதில் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிக்கிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அதை கொடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்மளோட ஓட்டர் ஐடி பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் போய் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அது கொடுக்குறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணுறப்ப எஸ்ன்னு ஆரம்பித்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அதை பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த நம்பரை அதில் போட்டுக்குங்க. அந்த ஃபுல் நம்பரையும் போட்டுக்கிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகி ஸ்டேட்டு என்ன, தாலுக், அவங்க ஃபர்ஸ்ட் நேம் என்ன, அதேமாரி எல்லாமே காமிச்சு நம்ம சப்மிட் பண்ண டேட்டு 25ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 சப்மிட் பண்ணியிருக்கோம். கரண்ட் ஸ்டேட்டஸ் ஈரோல் அப்டேட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருது. நம்ம சப்மிட் பண்ண தேதியை பார்த்தீங்கன்னா 25/3/2025 PLO அப்பாயிண்டட் அப்படின்னு 27/3/2025 PLO அப்பாயிண்டட்ல வந்திருக்கு. அடுத்து ஃபீல்டு வெரிஃபைடில் 28/3/2025 ஃபீல்டு வெரிஃபைட் ஆயிருக்கு. அதை 1ஆம் தேதி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் அதில் கொடுத்துருக்காங்க. எபிக் ஜெனரேட்டட் அப்படின்னு போட்டு ஓட்டர் ஐடி நம்பர் வந்துட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெண்டிங் ஆகி வரணும். அவ்வளோதான், அதோட தான் நிற்கிது. நம்மளுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் வந்ததுனால நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுறதுனால நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிற வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ அந்த எபிக் நம்பரை வச்சு நம்ம ஓட்டர் ஐடி டவுன்லோடு பண்ண போகிறோம். அந்த எபிக் நம்பரை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இல்லை 6ஆவதாக இருக்குது பாருங்கள், டவுன்லோடு எபிக், அதை போய் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த எபிக் நம்பர் அதில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன ஸ்டேட்டோ அதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்களோட எபிக் நம்பர், அவங்க பேர் என்ன, அவங்க ரிலேட்டிவ் நேம், அவங்க ஸ்டேட்டு, அவங்க எந்த தாலுக்கா, அவங்க மொபைல் நம்பர் என்ன இணைச்சிருக்குது, அவங்க இமெயில் ஐடி என்ன, எல்லாமே தெளிவாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி போயிருக்கும். அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடு எபிக் அப்படின்னு காமிக்குது. இப்போ டவுன்லோடு எபிக் அப்படின்னு கொடுத்தோம்னா ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன் யுவர் எபிக், த எபிக் நம்பர் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஜெனரேட்டட். ப்ளீஸ் சேவ் யுவர் காப்பி ஆஃப் எபிக் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். டோ நாட் ஷேர் திஸ் வித் அதர்ஸ் டு அவாய்ட் மிஸ்யூஸ். நம்மளோட ஓட்டர் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லியாக ஜெனரேட் ஆகிட்டு இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிங்க, உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். இதை அடுத்தவங்கள்ட்ட பெரும்பாலும் ஷேர் பண்ண வேண்டாம், அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறது வாய்ப்பு அதிகம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம அந்த எபிக் டவுன்லோட் பண்ணதை போய் கிளிக் பண்ணி பார்க்குறோம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஆதார் கார்டு மாதிரி ஓட்டர் ஐடி டவுன்லோட் ஆகி வந்துருச்சு. அதை மட்டும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கிட்டால் போதும். அப்படி வேண்டாம், எங்களுக்கு அர்ஜென்ட் இல்லைன்னா உங்களுக்கு
அதிகபட்சம் ஒரு 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு ஓட்டர் ஐடி உங்களுக்கு போஸ்டர்லேயே வந்துடும். அதனால நீங்க அர்ஜென்ட் இல்லைனாலும் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா 1 வீக்குக்குள்ளேயே ஓட்டர் ஐடி வந்துருச்சு. அதுக்கான தெளிவான டீட்டெயில்ஸ் நம்ம போட்டுட்டோம். வேற எதுவும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.